தமிழகத்தில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலைத்தான் ஒவ்வொரு கட்சிகளுமே எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் தற்போதே மிக தீவிரப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக வெற்றி பெற்றாக வேண்டும். அதுவும் இல்லை என்றால் நடிகர் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே அடுத்து வரக்கூடிய நாட்களிலே பார்த்தீங்கன்னா பிரச்சாரங்களை செய்வது, அதாவது மக்கள் இருக்கக்கூடிய விதமாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக சுற்றுப்பயணமும் செய்ய இருக்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாயிருச்சு அப்படின்னு சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாக இருந்தாலுமே பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது? தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளில் பாஜக போட்டியிட போகிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதுவுமே செப்டம்பர் மாதம் பிறந்ததிலிருந்து கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைக்கு அடுத்தபடியாக தொகுதி பங்கீடுகள் பேசப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவலுமே வெளியாகி இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக பாஜக கூட்டணியின் மூலமாக 21 தொகுதிகள் என்பது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை 40 தொகுதிகள் வரைக்குமே பாஜக போட்டியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாகும். அதுவும் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிட போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே தொகுதி பங்கீடு வருகின்ற செப்டம்பர் மாதத்தில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களின் மூலமாக பேச்சுவார்த்தை என்பது பேசப்பட இருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் ஓபிஎஸ்ஸும் கூட்டணி. ஓபிஎஸ்க்கும் அந்த 40 தொகுதிகளுக்குள்ளாகவே கொடுப்பார்களா அல்லது ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையிலே தொகுதிகள் என்பது ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.